ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் EE3017 எம்பட்டட் சி ப்ரோக்ராமிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு இன்னும் டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் ஃபை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் ஃபை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா EE3017 எம்பட்டட் சி ப்ரோக்ராமிங் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை இன்னும் டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் நீட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டைபிக்கல் சி ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரேஸ் என்னன்னு கேட்கலாம், அதோட டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சி ஃபங்க்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வித் சி, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் ஃபார் டைம் அவுட் மெக்கானிசம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நீட் ஃபார்னு வர எல்லா கொஸ்டினுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹெடர் ஃபைல்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் அண்ட் போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. லூப் டைம் அவுட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எம்பட்டட் சி, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐஓ ப்ரோக்ராமிங் இன் 8051, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா சீரியலைசேஷன் யூசிங் 8051, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா கன்வர்ஷன் ப்ரோக்ராமிங் 8051 ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இந்த யூனிட்ல இருந்து 15 மார்க் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் அண்ட் டைம் டிலே இன் 8051 ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டா சீரியலைசேஷன் என்ன கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் இன் 8051 ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீரியல் போர்ட் ப்ரோக்ராமிங் இன் 8051, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த யூனிட்ல இருந்து 15 மார்க் வர சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 8051 இன்டர்ஃபேஸ் டு RS232, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீரியல் கம்யூனிகேஷன் என்ன கேட்கலாம், இன்டரப்ஷன் என்ன கேட்கலாம். 8051 இன்டரப்ஷன் அண்ட் ப்ரோக்ராமிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப்பர் மோட்டார் இன்டர்ஃபேசிங் இன் 8051, இது 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஆனால் கண்டிப்பா 13 மார்க்ல வர அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஏடிசி இன்டர்ஃபேசிங், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஏசி இன்டர்ஃபேசிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏடிசியும் டிஏசியும் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்சிடி இன்டர்ஃபேசிங், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சென்சார் இன்டர்ஃபேசிங், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் நான் அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பர்பிள் கலரை கொடுத்துருக்க டாபிக்ஸை கொஞ்சம் நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.